வணக்கம் அன்பு குழந்தைகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் தேன்மொழி சந்தனராஜ் அத்தை. இன்னைக்கு போட்டிக்கு போட்டியா, இல்ல இல்ல, போட்டிக்கு ரெடியாங்கிற கதையோட தான் வந்திருக்கேன். யாருக்கு போட்டி? யார் ரெடியா இருக்காங்க பாத்திரலாமா? இந்த கதையை எழுதினவங்க பா கிருத்திகா மற்றும் ந ரிஷிதா அவர்கள். இவங்க 2 பேருமே மாணவர்கள். பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட வாசிப்பை கண்ணூல தான் இந்த கதை இடம்பெற்றிருக்கு. கதைக்குள்ள போலாமா? அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணி ஆச்சு. இனியா எழுந்திருச்சா. நாய்க்குட்டி இனியாவே பார்த்துட்டு இருந்துச்சு. நாய்க்குட்டி காத்துக்கிட்டே இருந்துச்சு. போட்டிக்கு ரெடியா அப்படின்னு கேட்டுச்சு. போட்டியா? அது என்ன போட்டி? இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்றத நீ கேட்கணும், அதான் போட்டி அப்படின்னு சொல்லிச்சு நாய்க்குட்டி. இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்றத நீ செய்யணும் இனியா அப்படின்னு சொல்லிச்சு அந்த நாய்க்குட்டி. இதுதான் போட்டி. சரி சரி, எனக்கு பல்லு விளக்கி ரொம்ப நாள் ஆகுது, பல்லு விளக்கி உரியா அப்படின்னு கேட்டுச்சு. சரி சரி, காட்டு காட்டு, ஈ அப்படின்னு காட்டுச்சு நாய்க்குட்டி. அழகா பல்லு விளக்கி விட்டா இனியா. அப்புறம் எனக்கு கொஞ்சம் முதுகு அரைக்குது, முதுக சொரிஞ்சு விட முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு நாய்க்குட்டி. முதுகு அரைக்குதா? சரி, முதுக காட்டு, சொரிஞ்சு விட்றேன் அப்படின்னு அடுத்து சொரிஞ்சு விட்டா. ஆமா, எனக்கு சட்டையே இல்லையே, உன் தம்பி சட்டைய கொண்டுட்டு வர முடியுமா? போ, போய் உன் தம்பி சட்டைய கொண்டுட்டு வா போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுச்சு. சரி சரி, எடுத்துட்டு வரேன், இந்தா போடி அப்படின்னு சட்டையை கொடுத்தா. சட்டையை வாங்கி அந்த நாய்க்குட்டி மாட்டிக்கிச்சு. அப்புறம் பந்த தள்ளி விட்டுச்சா. பந்து அங்கிட்டு இங்கிட்டும் உருண்டு உருண்டு ஓடுச்சு. இனியா ஓடி போய் அந்த பந்த போய் எடுத்துட்டு வந்தா. திருப்பி திருப்பி உருட்டி விட்டுச்சு. இனியா அலைஞ்சு திரிஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்புறம் அப்புறம் எனக்கு பசிக்குது, வீட்டில் சிக்கன் தானே, நான் தான் வாசத்தை அப்பயே பிடிச்சிட்டேனே, எனக்கு சிக்கன் வேணும் அப்படின்னுச்சு. அப்புறம் வா வா, நம்ம கொஞ்ச நேரம் போய் விளையாண்டுட்டு வருவோம், துணியை பிடிச்சி இழுப்போம், புரண்டு விளையாடலாம், ஜாலியா இருக்கும் அப்படின்னுச்சு. இனியாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஏய் நாய்க்குட்டி, எங்க அம்மா வந்து என்னதான் திட்டுவாங்க, நீ ஏன் இப்படி பண்ற நாய்க்குட்டி அப்படின்னு கேட்டா. நாய்க்குட்டி சோகமாயிடுச்சு. சரி சரி, கோச்சுக்காத, உடனே சோகமாயிடுவ, வா, சரி வா விளையாடலாம் வா அப்படின்னு சொன்னவனே நாய்க்குட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாய்க்குட்டி வெளியில ஓடுச்சு. இனியாவோட செருப்ப கவ்வி வீட்டுக்குள்ள போய் ஒளிச்சு வச்சிருச்சு. போய் தேடி எடு, உன்னோட செருப்ப நான் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னுச்சு. இனியா உள்ள போய் ஓடி போய் தேடினா எங்கேயுமே கிடைக்கல. அம்மாவோட சத்தம் வேற கேடுச்சு. ஐயோ, அம்மா வந்துட்டாங்களா? என்னடி இது? இது என்ன வீடா என்ன? இப்படி கிடக்குது வீடு அப்படின்னு அதிர்ச்சியானங்க அம்மா. அவ்வளவுதான். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்க தான் சொல்லணும். என்ன குழந்தைகளே, கதை நல்லா இருந்துச்சா? வேறொரு கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.